வணக்கம். நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். சைல்ட் பர்த் எஜுகேஷன் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார்மல் டெலிவரி பற்றின வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நார்மல் டெலிவரி எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேருந்து எமர்ஜென்சியாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதர் வலி வந்திருக்கணும், இல்லைனா வாட்டர் பிரேக் ஆகிருக்கும். டெலிவரி பெயின் அதாவது பிரசவ வலி டைம் ஆக ஆக ரொம்ப இன்டென்ஸாக ஆகிட்டே போகும். அதே மாதிரி வலியோட ஃப்ரீக்வன்சியும் கூடிட்டே போகும். அதாவது முதல்லலாம் 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வலி வந்து போயிட்டு இருந்திருக்கும். நேரம் ஆக ஆக 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை போக போக 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படின்ட்டு வலி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வலி விட்டு விட்டு வந்துட்டு இருந்ததுன்னா போக போக ஒரு 20 செகண்டு 30 செகண்டு அப்படின்னு வலி கூடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இது பிரசவ வலி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு வார்மான அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சு பாருங்க. வெதுவெதுப்பான தண்ணி நம்ம உடம்புல பட்ட உடனே மசில்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். எமோஷ்னலாகவும் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்போம். ஸோ சூட்டு வலி அதாவது ஃபால்ஸ் லேபர் பெயினாக இருந்தது அப்படின்னா வலி ஸ்டாப் ஆகிடும். இதுவே பிரசவ வலி அதாவது ட்ரூ லேபர் பெயின் அப்படின்னா வலி கூடிக்கிட்டே தான் போகும். அடுத்த சிம்டம் வாட்டர் பிரேக் ஆகிறது. வாட்டர் பிரேக் ஆகிறது ஒரே கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் அதாவது நிறைய தண்ணி ஒரேடியாக போகணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. சில பேருக்கு அப்படி நடக்கலாம். ஒரு சிலருக்கு ட்ராப் பை ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியேறிட்டு போகும். உங்களுக்கு பனிக்குட நீர் உடஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா எத்தனை மணிக்கு உடஞ்சிருக்கு அப்படிங்கிற டைமை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது தண்ணி எந்த கலரில் இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பனிக்குடம் உடஞ்சிருச்சாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது, ஏன்னா ட்ராப் பை ட்ராப்பாக தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு பேட் வச்சுக்கோங்க. பேட் வச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் நர்ஸஸ்க்கும் இந்த பேடை செக் பண்ணாலே இது பனிக்குட நீரா இல்லை வேறு ஏதாவது செக்ரீஷனா அப்படிங்கிறது தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது உங்கள் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ். அதாவது டாக்டர் எழுதியிருப்பாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதியிருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு அண்ட் ஸ்கேன், இது மறக்காமல் எடுத்துக்கோங்க. கூடவே டாக்குமெண்ட்ஸில் உங்கள் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் RCH ID இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக்கடாக முன்னாடியே இருக்கணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்ட உடனே உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டாக்டர் ஃபஸ்ட்டு உங்களை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது உங்கள் எத்தனாவது ப்ரெக்னென்சி, லாஸ்ட் பீரியட்ஸ் என்ன, டியூ டேட் என்ன, இப்போ எத்தனை வீக்ஸ் நடக்குது, எப்போலேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, வாட்டர் எப்போ பிரேக் ஆச்சு, வாட்டர் என்ன கலரில் இருந்தது, வேறு ஏதாவது சிம்டம்ஸ் தலைவலி இல்லை நெஞ்சு படப்படப்பு அந்த மாதிரி வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நீங்கள் சொல்லும்போது இதுவே உங்களுக்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி, செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரெக்னன்சி மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சிஸ் பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. ப்ரீவியஸ் பேபிஸ் பிறக்கும்போது எவ்வளோ வெயிட்டில் இருந்தாங்க, நார்மல் டெலிவரி ஆயிடுச்சா இல்லை ஏதாவது ஆயுதம் போட்டு எடுத்தாங்களா, வேக்யூம் போட்டு எடுத்தாங்களா, ஃபோர்சப்ஸ் போட்டு எடுத்தாங்களா அப்படிங்கிறத கேட்பாங்க. உங்கள் ப்ரீவியஸ் டெலிவரிஸில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபஸ்ட்டு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நிறைய ப்ளீடிங் போச்சா, PPH அப்படின்னு சொல்லுவோம், அதனால பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஏதாவது பண்ணாங்களா, பேபியோட ஷோல்டர் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடுச்சா, பிளசண்டா டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. இதில் சில டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேபியோட பர்த் வெயிட் தெரிஞ்சிருக்கும், பிளட் ஏற்றுனாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும். சில டீட்டெயில்ஸ் லைக் பேபியோட ஷோல்டர் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சா, பிளசண்டா டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சா அப்படிங்கிறதுலாம் நமக்கு அந்தளவுக்கு ஐடியா இருந்திருக்காது. அதனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேபி இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸ் பேபிஸோட டிஸ்சார்ஜ் சம்மரியும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஹிஸ்ட்ரி டேக்கிங் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிபி செக் பண்ணுவாங்க, பல்ஸ் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டெத்து வச்சு ஹார்ட் பீட்ஸு லங் சவுண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் வயிறு செக் பண்ணுவாங்க. உங்கள் வயிறு செக் பண்ணும்போது என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா பெயின் எத்தனை நேரத்துக்கு ஒரு முறை வருது அப்படிங்கிறதையும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருதா இல்லை வீக்காக தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. பேபியோட பொசிஷன் எப்படி இருக்குது, தலை இறங்கி இருக்கா, தலை திரும்பி இருக்கதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம்.
உங்கள் வயிறு பார்த்தே வந்து டாக்டர்ஸால் பேபி எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிட முடியும். ஸோ உங்கள் வயிறை செக் பண்ணிவிட்டு அடுத்தது இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது நம்ம ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். மூச்சில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். மூச்சு இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க, உடம்ப லூஸாக விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பயத்தில் இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா இன்னும் பெயின் அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்ம இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது என்னெல்லாம் கவனிப்பாங்க அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் சாஃப்டாக இருக்கா, ஓப்பன் ஆயிருக்கா, நீர் வெளியே வருதா, பேபியோட ஹெட்டு எந்த பொசிஷனில் இருக்குது, நல்லா இறங்கி இருக்கா இல்லை மேலேயே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கூடவே சேர்த்து உங்கள் இடுப்பு எலும்போட சைஸு வந்து அடிக்குவேட்டாக இருக்கா, பேபி வெளியே வர்றதுக்கு அந்த சைஸ் இடுப்பு எலும்பு சைஸு அடிக்குவேட்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கவனிப்பாங்க. ஸோ இந்த செக்கப்லாம் பண்ணிட்ட அப்புறம் டாக்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஆக்டிவ் லேபரில் இருக்கீங்களா இல்லை வந்து இன்னும் லேட்டன்ட் லேபரில் தான் ஆக்டிவ் லேபர்னால் ரொம்ப சீக்கிரம் வலி வருது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரமாகவே பேபி டெலிவரி ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். அதாவது கர்ப்பப்பை வாய் 5 சென்டிமீட்டர் விரிவடைஞ்சிருக்கு. லேட்டன்ட் லேபர் அப்படின்னா உங்களுக்கு வலி இருக்குது, உங்களுக்கு பிரசவ வலி வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் மெதுவாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லேட்டன்ட் லேபரில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்டாக லேட்டன்ட் லேபரில் இருக்கிறவங்கள வந்து அப்சர்வேஷன் ரூமில் வச்சுருப்பாங்க. ஆக்டிவ் லேபர் வந்த அப்புறம் அவங்கள வந்து டெலிவரி வார்டுக்கு மாற்றிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆன உடனேயே வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறது பரவலாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணுறோம். அது என்னதுன்னா வந்து ஐவி லைன், அதாவது வென்ஃப்ளான்னு சொல்கிற நரம்பூசி வந்து செக்யூர் பண்ணுறது. இது அவசியமா? எதுக்காக அப்படின்னா, இது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் நிகழ்கிற எல்லா டெலிவரிஸ்க்குமே இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி நிறைய வலி வருது, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுறீங்க அப்படின்னா ஹைட்ரேஷனுக்காக, அதாவது குளுக்கோஸ் போடுவோம்ல, ட்ரிப்ஸ் ஏற்றுவோம் இல்லைங்களா, அதுக்காகவும், டெலிவரி டைமில் நிறைய ப்ளீடிங் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் எமர்ஜென்சியாக பிளட்டு ஏற்றுறதுக்காகவும், சில மெடிசின்ஸ் போடுறதுக்காகவும் ஐவி லைன் கண்டிப்பாக செக்யூர் பண்ணிடுவோம். கிட்ட ரீசெண்டாக பண்ண பிளட் டெஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா ஹீமோக்ளோபின் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக இப்போ ஒரு டைம் ஒரு பிளட் டெஸ்ட்டு எடுத்துருவாங்க. அடுத்தது பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. இதை வந்து டாப்லர் அப்படிங்கிற இயந்திரத்தின் மூலமாக செக் பண்ணலாம். அது வந்து பேபியோட ஹார்ட் பீட்டை இவ்வளோ அப்படிங்கிறத பீட்ஸில் காட்டும், 143 144 அப்படின்னு காட்டும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போது சிடிஜி அப்படிங்கிற மெஷினும் வந்துருச்சு. இந்த சிடிஜி மெஷினில் வந்து 2 ப்ரோப் மாதிரி இருக்கும், ரெண்டுத்தையும் உங்கள் வயிற்றில் வச்சுருவாங்க. ஒரு ப்ரோப் வந்து உங்கள் பேபியோட ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ணி அது ஒரு கிராஃபில், இன்னொரு ப்ரோப் வந்து உங்களுக்கு வலி எவ்வளவு வருது, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அது ஒரு கிராஃபில் காட்டும். இப்போ உங்களுக்கு பெயின் வந்துட்டுருக்குது, இன்னும் அப்சர்வேஷன் ரூமில் தான் இருக்கீங்க, டெலிவரி ரூம்குள்ளே மாற்றலை அப்படின்னா இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நடக்க முடியும் அப்படின்னா வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேபியோட ஹெட்டு நல்லா கீழே இறங்கி கொடுக்கும். இல்லை உங்ககிட்ட பர்த் பால் இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. பர்த் பால் எக்ஸசைசஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை வந்து டிவோஷனல் சாங், சுவாமி பாட்டோ கேட்கலாம், அஃபர்மேஷன்ஸும் கேட்கலாம். பெயின் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் பண்ண வேண்டியது ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன் ஹைட்ரேஷன். கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும், ஓஆர்எஸ், இளநீர், அந்த மாதிரி ஓரலாக ஒரு ஹைட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் உடம்புல நீர் சத்து எவ்வளோ நிறைய இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெலிவரியும் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா டெலிவரி ப்ராசஸும் ஸ்லோ ஆகிடும். அதாவது பெயின்ஸோட இன்டென்சிட்டி ஸ்ட்ராங்காக வராமல் லேஸாக வரும், எந்த சேஞ்சஸும் தெரியவே தெரியாது. இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபுட்டும் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நர்ஸ்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடலாமா வேண்டாமா, என்ன சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு சாப்பிடுங்க. சிலருக்கு இந்த மாதிரி வயிறு வலி கண்ட்ராக்ஷன்ஸ் வர்றதுனால வாமிட்டிங் வரும். இந்த மாதிரி வாமிட் வரவங்களை வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நேரம் ஆக ஆக வலி கூடிக்கிட்டே போகும். சிலருக்கு வலி கூடாமல் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கண்ட்ராக்ஷன்ஸ் வராதவங்களுக்கு நல்ல கண்ட்ராக்ஷன்ஸ் வர வைக்கிறதுக்காக ட்ரிப்ஸில் வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை கலந்து ஐவி ட்ரிப்பாக ஏற்றுவாங்க. இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புலேயே செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன் தான். அது நமக்கு வேலை செஞ்சது அப்படின்னா தான் பிரசவ வலியே ஸ்டார்ட் ஆகும்.
நம்ம உடம்புல சுரக்கிற ஆக்சிடோசினுக்கோட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இல்லாத பட்சத்தில் கண்ட்ராக்ஷன்ஸ் லைட்டாக வந்துட்டு போகும். இந்த கண்ட்ராக்ஷன்ஸை அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம ட்ரிப்ஸ் வழியாக ஆக்சிடோசினையும் செலுத்தலாம். ஸோ உங்களுக்கு எய்தர் நேச்சுரலாகவோ இல்லை இந்த ஆக்சிடோசின் இன்ஃப்யூஷன் போட்டதுனாலவோ உங்களுக்கு வலி கூடிக்கிட்டே போகும். நீங்கள் ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபருக்கு என்டர் ஆகிடுவீங்க. லேபர் வார்டுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களுக்கு வேறு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. இப்போ டெலிவரி வார்டு என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களால் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது நிறைய டெலிவரி வார்ட்ஸில் நடக்கிறதுக்கு. உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பேஸ் இருந்தால் கண்டிப்பாக நடக்கலாம், கண்டிப்பாக நிற்கலாம், இல்லை நீங்கள் பர்த் பால் எக்ஸசைசஸ் பண்ணலாம். கூடவே இப்போயும் நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இப்போ தண்ணி குடிக்க குடிக்க என்னாகும்? பிளாடர் ஃபில் ஆகும். பிளாடர் ஃபில் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஃபில்டாக இருக்குது அப்படின்னா பேபியோட ஹெட்டு வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் போய் யூரின் பாஸ் பண்ணுறதும் முக்கியம். இந்த ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபரில் உங்களால் நடக்க முடியல, இல்லை எக்ஸசைசஸ்லாம் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துக்கலாம். இந்த பொசிஷனே வந்து பேபி நல்லா இறங்கி வர்றதுக்கு சூட்டபிளான பொசிஷன். ஆக்டிவ் ஃபேஸ்லேயே டைம் ஆக ஆக நீங்கள் அடுத்தது டிரான்சிஷன் ஃபேஸ்க்கு போயிடுவீங்க. அதாவது 8 சென்டிமீட்டருக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கர்ப்பப்பை வந்து திறக்க ஆரம்பிக்கும். வலி ரொம்ப அடிக்கடி வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ட்ரெயின் ஆகிடுவீங்க, ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆகிடுவீங்க, எனர்ஜிலாம் போன மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னாலே நீங்கள் மனசில் என்ன நினச்சிக்கணும்? சீக்கிரம் நமக்கு பேபி பிறக்க போகுது, சீக்கிரம் நம்ம 10 சென்டிமீட்டர்ஸ் ஆகிட போகிறோம், சீக்கிரம் நம்ம கர்ப்பப்பை திறக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் ஃபுல்லாகவே வந்து ஒரு 4 hours ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் டாக்டர் பண்ணுவாங்க. சிலருக்கு ரொம்ப ஸ்லோவாக லேபர் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பனிக்குடத்தை ஆர்டிஃபிஷியலாக எடுத்து விடுவாங்க. கொஞ்சம் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னா கண்டினியூஸாக சிடிஜி மாட்டியிருப்பாங்க உங்கள் வயிற்றில், கண்டினியூஸாக பேபியோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணுறதுக்காக. இதில் நடுவில் எப்போ உங்களுக்கு பெயின் தாங்க முடியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எபிடியூரலோ இல்லை வேறு ஏதாவது பெயின் ரிலீஃப் மெத்தடையோ உங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஊசி வேண்டாம் ஆனால் பெயின் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா வந்து டென்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஷின் இருக்குது. என்டர்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ், அதாவது சுவாசித்தாலே உங்களுக்கு வலி கொஞ்சம் கம்மியாகும். அந்த டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கிறத உங்கள் முதுகு பக்கத்தில் ஒட்டி விடுவாங்க. அது உங்களுக்கு ஒரு மசாஜ் மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். இதனாலும் பெயின் கொஞ்சம் கம்மியாக தெரியும். டெலிவரி அப்போ என்னெல்லாம் பெயின் ரிலீஃப் மெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் எந்த பெயின் ரிலீஃப் மெத்தடும் உங்கள் பேபியை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. உங்கள் பேபி ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. ஸோ டிரான்சிஷன் ஃபேஸ்க்கு அடுத்தது நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபருக்கு போயிடுவீங்க. அதாவது கர்ப்பப்பை வாய் வந்து முழுசாக திறந்துருச்சு, உங்கள் பேபி நல்லா கீழே இறங்கி வந்துட்டாங்க. இந்த டைமில் உங்களுக்கு புஷ் பண்ணணும் அப்படிங்கிற சென்சேஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற சென்சேஷன் இருக்கும். இந்த டைம் வந்துட்டாலே வந்து உங்கள் ரூம்குள்ளே அப்போ டியூட்டியில் எத்தனை நர்சஸ் இருக்காங்களோ, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாரும் உள்ளே வந்து உங்களை சியர் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுறதுக்கும் வந்துடுவாங்க. ஸோ பெயின் வர்றது லாஸ்ட் வீடியோலேயே ஒரு வேவ் மாதிரி, அதாவது கடல் அலை மாதிரின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதாவது மெதுவாக கூடிக்கிட்டே போகி ஒரு பீக்கை அடைஞ்சு அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நீங்கள் எப்போ புஷ் பண்ணணும் அப்படின்னா மெதுவாக வலி கூடிக்கிட்டே போகி இந்த பீக் அடையும் போது நீங்கள் நல்லா புஷ் பண்ணிங்க அப்படின்னா பேபி சீக்கிரம் இறங்கிட்டே போவாங்க. பெயின் வர்ற டைமில் மட்டும் நீங்கள் புஷ் பண்ணால் போதும். பெயின் இல்லாத டைமில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த டைம்லேயும் நிறைய தண்ணி குடிங்க. சில பேருக்கு இந்த டைமில் தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த 2 seconds நீங்கள் கூட தூங்கிக்கலாம். சிலருக்கு ரொம்ப டயர்டாகிடுவாங்க புஷ் பண்ணி. அப்படி இருக்கிறவங்க வந்து எல்லா பெயினுக்குமே புஷ் பண்ணாமல் ஒன்று விட்டு ஒன்று பெயினுக்கு புஷ் பண்ணலாம். அதாவது இந்த பெயினுக்கு புஷ் பண்ணிங்கன்னா அடுத்த பெயினுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அடுத்த பெயின் வரும்போது புஷ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் புஷ் பண்ண தான் இந்த செகண்ட் ஸ்டேஜில் பேபி கீழே இறங்கி வருவாங்க. டெலிவரி ஆகிறதுக்கு உங்களோட புஷ்ஷிங் எஃபர்ட் ரொம்ப அவசியம். இதை புஷ் பண்ணுற டைமில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக புஷ் பண்ணுறதுல இருக்கிறதுனால நமக்கு பெயின் வந்து அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் புஷ் பண்ண பேபி கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் க்ரௌனிங் ஆவாங்க. அதாவது உங்கள் வெளிப்புறத்துலேயே வந்து பேபியோட ஹெட்டு வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
இந்த டைமில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், இந்தியாவில் எஸ்பெஷலி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ரொட்டீனாகவே எபிசியோட்டமி தராங்க. அதாவது கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. இந்த கட் பண்ணி விடுறது வந்து உங்கள் பெரினியம் நல்லா ஸ்ட்ரெச் ஆன பிறகு மயக்க ஊசி கொடுத்து, அதாவது அந்த இடம் மட்டும் மறுத்து போகிற மாதிரி மயக்க ஊசி கொடுத்து அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி விடுவாங்க. எதுக்காக கட் பண்ணி விடுறாங்க அப்படின்னா, பேபி வர ஃபோர்ஸில் கண்ணா பின்னான்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆசன வாயெல்லாம் வந்து கிழிஞ்சு போகிறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எபிசியோட்டமி தர்றாங்க. பேபி டெலிவரி ஆகும்போது ஃபர்ஸ்ட் வெளியே வர பார்ட் வந்து வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த உச்சி தான். உங்கள் எஃபர்ட்டால் மட்டும்தான் இந்த உச்சியிலேருந்து பேபி கொஞ்சம் கொஞ்சமாக டெலிவரி ஆகி வெளியே வந்து இந்த சின் வரைக்கும் டெலிவரி ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸோ இல்லை நர்சஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, பேபியை வெளியே எடுக்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணுவாங்க. பேபியோட சின்ன பிடிச்சு லைட்டாக இழுக்கும்போது பேபியோட ஷோல்டர் வரைக்கும் டெலிவரி ஆகிடும். அப்படி புல் பண்ணும்போது ஷோல்டர் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா பேபியோட ஹோல் பாடி வெளியே வந்துடும். பேபி உங்கள் கையில் கிடச்சிருவாங்க. பேபி ஃபஸ்ட்டு வெளியே வந்த உடனே எங்கே போவாங்க அப்படின்னா உங்கள் மேலே தான். உங்கள் உடம்பு தான் பேபியோட ஃபர்ஸ்ட் வார்மர். டெலிவரிக்கு அப்புறம் அதிகமாக பிளட் லாஸ் ஆகக்கூடாது, அதிகமாக ப்ளீடிங் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இடுப்பில் ஒரு ஊசி போடுவாங்க. எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, பேபி பிறந்த உடனே அழுதுட்டாங்க அப்படின்னா தொப்புள் கொடியை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கட் பண்ணுவாங்க. உடனே கட் பண்ணக்கூடாது, மாட்டவும் மாட்டாங்க. யூஸ்வலாக பேபி பிறந்து 1 நிமிஷம் கழித்து தான் இந்த கார்டை கட் பண்ணுவாங்க. இதோட யூஸ் என்ன அப்படின்னா, பேபிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ml பிளட்டு போய் சேரும். பேபிக்கு ரத்த சோகை வராமல் பார்த்துக்கும். இதை நம்ம டிலேடு கார்டு கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். பேபியை உங்கள் மேலே வச்சே நல்லா ட்ரை பண்ணிடுவாங்க. ஸ்கின் டு ஸ்கின் இருக்கிறது பேபிக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. பேபி பிறந்தப்புறம் மறுபடியும் பெயின் வரும், ஆனால் முன்னாடியை விட கம்மியாக வரும். இது எதுக்கு அப்படின்னா, நஞ்சு பை இருக்கு இல்லைங்களா, பிளசண்டா, அது டெலிவரி ஆகிறதுக்கு. வலி வந்து கொஞ்சம் டாக்டரோட ஹெல்ப்போட பிளசண்டாவும் டெலிவரி ஆகிடும். இப்போது அந்த எபிசியோட்டமி, அதாவது கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து தைக்க ஆரம்பிப்பாங்க, சியூச்சர் போட ஆரம்பிப்பாங்க. எபிசியோட்டமி சியூச்சர் போடுறதும் நல்லா மறுத்து போகிற இன்ஜெக்ஷன் போட்டு தான் போடுவாங்க. உங்களுக்கு வலி தெரியக்கூடாது. வலி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் டாப் அப் போட்டுட்டு உங்களுக்கு சியூச்சர் போடுவாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வலி இருக்காது. அடுத்தது என்ன, பேபியை நீங்கள் ஃபீட் பண்ணுற டைம் வந்துருச்சு. பேபி பிறந்த உடனே வர ஃபியூ ட்ராப்ஸ், 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ, அதுவே வந்து பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலே அது பேபிக்கும் போதும். உங்களுக்கும் பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் அதிகப்படுத்துறதுக்கு உதவும். உங்களுக்கும் பேபிக்கும் ஒரு பாண்டிங் அனுபவத்தை உண்டாக்கும். இந்த வீடியோவில் நம்ம நார்மல் டெலிவரியோட ப்ராசஸை முழுசாக பார்த்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.